வணக்கம். இப்போ வந்து 2 எனர்ஜி மீட்டர் வச்சு ஒரு இன்வெர்ட்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 எனர்ஜி மீட்டர் இருக்கு. அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பவர் சாக்கெட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெக்டர் ஒன்று, அடுத்ததாக வந்து ஒரு அனலாக் டைமர் 24 ஹவர் அனலாக் டைமர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு கான்டெக்டர் ஒன்று. இந்த கான்டெக்டரில் வந்து நம்மளுக்கு 2 என்சி தேவைப்படுது. இதில் வந்து ஒரே ஒரு என்சி தான் இருக்குது. அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எடன் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைமர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் டைமர். இது டைமர் வந்து மாடல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான மாடலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனர்ஜி மீட்டருக்கு வந்து அவுட்புட்டில் ஒரு டபுள் போல் எம்சிபி ஒன்று போட்டுக்கோங்க. செகண்ட் எனர்ஜி மீட்டருக்கு வந்து டபுள் போல் எம்சிபி ஒன்று, 2 டபுள் போல் எம்சிபி ஒன்று, ஒரு டைமர் ஒன்று, ஒரு கான்டெக்டர் ஒன்று, ஒரு பவர் சாக்கெட் ஒன்று. இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து இப்போ வயரிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ வயரிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனர்ஜி மீட்டர்லேருந்து இபிலேருந்து வர்றது இன்புட்டை வந்து எனர்ஜி மீட்டரில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட அவுட்டில் வந்து அதோட அவுட் பேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து எம்சிபி அல்லது பியூஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. நம்மளுக்கு வயரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட பேஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வீட்டோட பேஸு அவுட்புட்லேருந்து எம்சிபியோட அவுட்புட்லேருந்து பேஸ் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து டைமரில் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ஒரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து டைமருக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. 230 வோல்ட் டைமர் இது. அதனால் வந்து எல்லில் வந்து பேஸு, எண்ணில் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து இந்த டைமரோட எல்லையும் டைமரோட பேஸ் எல் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? டைமர் எல்லையும் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா N1 இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து கான்டெக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. N1 இருந்து டைமரோட N1 இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து கான்டெக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த கான்டெக்டரோட நியூட்ரல் பார்த்தீங்கன்னா A2. இதுக்கு வந்து டேரெக்டாக வந்து டைமரில் இல்லாத டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து நியூட்ரல் வந்து A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஒரு நியூட்ரல் வந்து கான்டெக்டருக்கு வந்து நியூட்ரல் வந்து A2ல வந்து ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதோட கண்ட்ரோல் வயரிங் இது. அடுத்து பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா கான்டெக்டருக்கு வந்து பேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அவுட்புட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து கான்டெக்டரோட இன்புட்ல நான் L3ல கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நியூட்ரல் பார்த்தீங்கன்னா டைமரில் வந்து ஆல்ரெடி ஒரு நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதவே நான் லூப் பண்ணிட்டு L1ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நியூட்ரலும் பேஸும் வந்து இன்புட்ல கான்டெக்டரோட இன்புட்ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. நியூட்ரல் பேஸ் கனெக்ட் பண்ணிங்க, இல்லாத பேஸ் நியூட்ரலுக்கு ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டெக்டரோட அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பவர் சாக்கெட்ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. பேஸ் எடுத்து வந்து டைரெக்டாக வந்து பவர் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீடு வந்து டைமரில் வந்து வேலை செய்யும். டைமரை வந்து நீங்கள் 12 ஹவர்ஸ் செட் பண்ணீங்கன்னா இந்த 12 ஹவர்ஸ் மட்டும் பேட்டரிக்கு வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த 12 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே அடுத்து வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும் இந்த செகண்ட் வீட்டுக்கு. அது பார்க்கலாம். இந்த செகண்ட் வீட்டுக்கு வந்து வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் வீட்டோட எனர்ஜி மீட்டருக்கு வந்து வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செகண்ட் எனர்ஜி மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இபிலேருந்து பவர் வர்றது வந்து எனர்ஜி மீட்டரில் இன்புட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்என்ல வந்து பேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட அவுட்டில் வந்து அதோட எல் எடுத்து வந்து பேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து ஃபியூஸு அல்லது எம்சிபியில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு அவுட்புட்டில் வேணும். நம்மளுக்கு செகண்ட் வீட்டோட எம்சிபியிலேருந்து ஒரு அவுட்புட் பேச எடுத்துகிட்டு வந்து கான்டெக்டரோட என்சி பாயிண்ட் எடன் பிளாக்லோட கான்டெக்டரோட என்சி பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டெக்டரோட என்சி பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு அதோட என்சி அவுட் எடுத்து வந்து டைரெக்டாக வந்து பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா கான்டெக்டரில் வந்து லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து நியூட்ரல் பார்த்தீங்கன்னா
பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்து வந்து டைரக்டா வந்து கான்டாக்டரோட என்சில கனெக்ட் பண்ணிக்கிங்க. என்சில கனெக்ட் பண்ணிட்டு திரும்பி என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து பவர் சாக்கெட்ல அல்லது கான்டாக்ட்ல வந்து லூப் பண்ணிக்கிங்க. பவர் சாக்கெட்ல அல்லது கனெக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பவர் நியூட்ரல் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட அவுட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி மீட்டர்ல வந்து இந்த டைமரு கான்டாக்டருக்கு வந்து சிக்னல் போகும். இந்த ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு மட்டும் தான் இந்த டைமரு. இந்த ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து இந்த டைமர் மட்டும் தான் வேலை செய்யும். இந்த டைமர்ல நம்ம வந்து எவ்வளவு டைம் செட் பண்றோமோ அவ்வளவு நேரம் வந்து பேட்டரியில வந்து நம்மளுக்கு சார்ஜிங் ஆகும். இந்த டைமிங் முடிஞ்சிச்சுன்னா செகண்ட் வீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஓவர் ஆயிரும். அப்ப செகண்ட் வீட்டுல இருந்து பவர் வந்து பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகும். இப்போ எம்சிபியில் அவுட்ல இருந்து நார்மல் பவர் வந்து வீட்டுக்கு போயிடும். அதே மாதிரி செகண்ட் வீட்டோட எனர்ஜி மீட்டரோட அவுட்புட்ல எம்சிபில இருந்து அவுட் வந்து நார்மல் பவர் வந்து செகண்ட் வீட்டுக்கு வந்து போகும். இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீட்ல வந்து இப்போ டைமருக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணியாச்சு, காமன்ல ஒரு பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த டைமர் வந்து ஒர்க் ஆகும்போது, நம்ம டைம் செட் பண்ணும்போது ஒர்க் ஆகும்போது என்ஓ வந்து என்சி ஆகி டைரக்டா வந்து கான்டாக்டரோட A1க்கு வந்துடும். A2ல வந்து நம்ம நியூட்ரல் டைரக்டா கனெக்ட் பண்ணோம்னா கான்டாக்டர் வந்து ஆன் ஆனோடனே இதோட இன்புட்ல வந்து ஆல்ரெடி 230 வோல்ட் பவர் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதோட அவுட்புட்ல வந்து 230 வோல்ட் வந்து டைரக்டா வந்து பவர் சாக்கெட்டுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். இன்வெர்டருக்கு பவர் பண்ணோடனே பேட்டரியில வந்து சார்ஜிங் ஆகும். இது ஃபர்ஸ்ட் வீடோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த டைமர் வந்து 24 ஹவர் அனலாக் டைமர் இது. 24 ஹவர் அனலாக் டைமர் இது. இப்போ வந்து டைமர்ல வந்து 12 ஹவர்ஸ் செட் பண்றீங்கன்னா அந்த 12 ஹவர்ஸ் வந்தோடனே டைமர் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த என்ஓ வந்து என்சி ஆயிரும். சரி, என்சியில் இருக்கிறது வந்து என்ஓ ஆயிரும். இப்போ நார்மல் க்ளோஸ்ல இருக்கிறது வந்து நார்மல் ஓப்பனுக்கு வந்தோடனே இந்த கான்டாக்டர் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த கான்டாக்டர் ஆஃப் ஆன உடனே செகண்ட் வீட்டரோட எனர்ஜி மீட்டர்ல இருந்து அவுட்புட் பேஸ் நியூட்ரல் வந்து டைரக்டா வந்து என்சில கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்ப என்சி வந்து இந்த கான்டாக்டர் ஆஃப் ஆன உடனே இந்த என்சில இருக்கிற பவர் வந்து டைரக்டா வந்து பவர் சாக்கெட்டுக்கு போயிடும். பவர் சாக்கெட் போனோடனே இன்வெர்டர் பேட்டரி வந்து செகண்ட் வீட்ல வந்து ஒர்க் ஆகும். இப்போ செகண்ட் வீட்டரோட பவர் வந்து இன்வெர்டருக்கு பேட்டரிக்கு வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடு வந்து ஆஃப்ல தான் இருக்கும். அடுத்ததா வந்து இந்த செகண்ட் வீட்ல வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். அடுத்து வந்து டைமிங் வந்த உடனே என்ஓ வந்து என்சி ஆகி டைரக்டா கான்டாக்டர் ஆன் ஆன உடனே இந்த என்சி வந்து நார்மல் ஓப்பனுக்கு போயிடும். இந்த பவரை வந்து கட் பண்ணி செகண்ட் வீட்டோட பவரை வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். இந்த வயரிங் வந்து லோட வந்து ஷேரிங் பண்றதுக்காக இந்த வயரிங் இது. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்வெர்டர், இது வந்து பேட்டரி. இப்போ அடுத்த வயரிங் பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ல இருந்து எப்படி பவர் எடுக்கிறது பாத்தீங்கன்னா, இன்வெர்டர்ல இருந்து பிளஸ், இது வந்து ரெட் கலர் வயர் இருக்கும். அதை வந்து டைரக்டா வந்து பேட்டரியோட பிளஸ் டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட மைனஸ் வந்து பிளாக்ல இருக்கும். அதை வந்து எடுத்துட்டு வந்து பேட்டரியோட பிளாக் டெர்மினல் மைனஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து இந்த இன்வெர்டருக்கு வந்து இன்புட் பவர் பாத்தீங்கன்னா, இந்த இன்புட் பவர் வந்து டைரக்டா வந்து பவர் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த பவர் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்ல வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். இந்த டைமர் எவ்வளவு செட் பண்றோமோ அந்த டைமர் முடிஞ்ச உடனே செகண்ட் வீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஓவர் ஆகும். செகண்ட் வீட்டு வழியாகவும் சார்ஜ் ஆகும். இந்த இன்வெர்டர் பவர் இந்த பிளக் எடுத்துட்டு வந்து இந்த பவர் சாக்கெட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து இன்வெர்டரோட அவுட்புட்டை பாத்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் ரெண்டையுமே எடுத்துக்குங்க. ஏன்னா இப்ப 2 மீட்டர் யூஸ் பண்றதுனால, இப்போ 2 எனர்ஜி மீட்டர் யூஸ் பண்ணதுனால நீங்க இன்வெர்டர்ல இருந்து வர்றது அவுட்புட்டை வந்து பேஸ் நியூட்ரல் 2 வயரை எடுத்துட்டு வந்து நீங்க இங்க ஃபர்ஸ்ட் வீடு செகண்ட் வீடு எங்கெங்க லோடு கனெக்ட் பண்ணணுமோ அங்க வந்து நீங்க செப்பரேட்டாவே பேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இன்வெர்டரோட அவுட்புட்ல வந்து பேஸ் நியூட்ரல் வந்து 2 வீட்டுக்கு எங்கெங்க லோடு தேவைப்படுதோ அங்க வந்து நீங்க வந்து பேஸ் நியூட்ரல் வந்து செப்பரேட்டாவே கனெக்ட் பண்ணிக்கிங்க. பேஸை மட்டும் எடுத்துட்டு போக வேணாம். ஏன்னா வந்து அதுல வந்து பேஸை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து
நியூட்ரல் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது சப்போஸ் இன்வெர்டர் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்வெர்டர்ல இருந்து வரதை வந்து நீங்க இப்போ இன்வெர்டர்ல இருந்து வர பேஸ் நியூட்ரலை வந்து நீங்க செப்பரேட்டாவே எடுத்துட்டு போய் லோட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இபில இருந்து வரது வந்து இந்த எனர்ஜி மீட்டர் வந்து ரெட் பேஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இது வந்து எல்லோ பேஸ் ஒர்க் ஆகிட்டு தான் இந்த வயரிங்கை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஏதாவது ஒரு எனர்ஜி மீட்டர்ல இருந்து தான் இன்வெர்டருக்கு வந்து பவர் வந்து பேட்டரியில வந்து சார்ஜிங் ஆகும். ரெண்டு வீட்டோட பவர் வந்து இன்வெர்டர் பேட்டரிக்கு வந்து வராது. ஏதாவது ஒன்று தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்புட் பவர் வந்து இங்கே வரும். இதுக்கு டைமர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய மாடல் இருக்கு, உங்களுக்கு தேவையான மாடலை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து 24 hour அனலாக் டைமர். நீங்க இது இந்த கான்டாக்ட் பதிலாக ஒரு ரிலேயும் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து இந்த கான்டாக்ட் பதிலாக இங்க ஒரு ரிலேயை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரிலே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 ஆம்பியருக்குள்ள பாத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க.